ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீன்னா என்ன, சிக்ஸ் சிக்மானா என்ன, இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட லீன் சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய சிக்ஸ் சிக்மா ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்போம், போய் பாருங்கள். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கும் இருக்கும். ஸோ இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற என்னோட பேர் பிரசாந்த். நான் சிக்ஸ் சிக்மா ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட் ஃப்ரம் ஃபால்கான் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ நம்மளோட ஃபால்கான் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் எண்ட் ஆஃப் த செஷனில் நான் வந்துட்டு இந்த இதில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்களும் இந்த லீன் சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு நம்ம இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீன்னா என்ன, சிக்ஸ் சிக்மானா என்ன, அண்ட் லீன் சிக்ஸ் சிக்மாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, அண்ட் யார் இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட்ஸை படிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 கண்டென்ட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ லீன் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ லீன் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு யோசிங்களேன். நம்ம வந்துட்டு லைஃப்லேயே ஆகட்டும், இங்கே எல்லா இடத்துலையும் லைக் பார்க்குறவங்கள வந்து லீனாக இருக்கான், இவர் கொஞ்சம் லீனாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. யாரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லீனாக இருக்கோன்னு சொல்கிறோம் அப்படின்னா, லைக் அவரோட பாடியில் எந்த விதமான வேஸ்டேஜ், அதாவது அவருக்கு ஃபேட்னஸ், அவர் பாடியில் ஒத்து போகாத அந்த ஃபேட்னஸ் இல்லாமல் அவர் மெல்லீஸாக லைக் ஒல்லியாக இருப்பார் பார்த்தீங்களா, அவரை தான் நம்ம வந்து லீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஆர்கனைசேஷனில் எதெல்லாம் நமக்கு வேண்டான்னு வேஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ, அந்த வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணால் தட் இஸ் லீன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் வேஸ்ட் அப்படின்றத வந்துட்டு அதுக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அதுவும் நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லீன் அப்படின்னா எலிமினேட் வேஸ்ட், அதாவது வேஸ்ட் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணோன்னு நம்ம பார்க்கணும். தட் இஸ் கால் லீன் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சிக்ஸ் சிக்மானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ரெடியூஸ் வேரியேஷன். ஸோ நம்மளோட ப்ராசஸ்லேயே ஆகட்டும், ப்ராடக்ட்லேயே ஆகட்டும், அண்ட் நம்ம செய்யக்கூடிய வேலையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான ப்ராசஸ்லேயும் வேரியேஷன் அப்படின்றத வந்துட்டு நம்ம கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகெயின் லீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெடியூஸ் வேஸ்ட் ஃப்ரம் த சிஸ்டம். நம்ம சிஸ்டமில் வரக்கூடிய வேஸ்டேஜை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தட் இஸ் அ கம்ப்ளீட் லீன் கான்செப்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ சிக்ஸ் சிக்மானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ரெடியூஸ் வேரியேஷன் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட். இப்போ நம்ம ப்ராசஸில் வரக்கூடிய வேரியேஷன் ஆகட்டும், இல்லை ப்ராடக்ட்டில் வரக்கூடிய வேரியேஷன் ஆகட்டும், அதை நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்லேயும் ப்ராசஸ்லேயும் வேரியேஷன் கம்மியாக வந்துட்டாலே வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கும் வந்துட்டு ஒன்று போல் ஒன்று இருக்கும்போது நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது ஈஸியாக நம்ம கொடுத்துட முடியும். அப்போ கஸ்டமர் வில் பி ஹாப்பியர், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட ஒர்க்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதுதான் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது லீன்னா என்னன்னு பார்க்கும்போது, லீன் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது, டொயோட்டா ப்ரொடக்ஷனில் தான் 1930 ஃபஸ்ட்டு இந்த லீன் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ டொயோட்டா ப்ரொடக்ஷன் அப்படின்றது இட்ஸ் அ ஜாப்பனீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு லீனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சிக்ஸ் சிக்மாவை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோட்டரோலா. 1980 பில் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து சிக்ஸ் சிக்மா கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லீனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்குது. ஸோ 7 டைப் ஆஃப் வேஸ்ட் அப்படின்றது டிம் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிம் வுட் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த 7 டைப் ஆஃப் வேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வரக்கூடிய வேஸ்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். தென் இன்வென்ட்ரி அண்ட் மோஷன் அண்ட் வெயிட்டிங் டைம் அண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் ஓவர் ப்ராசஸிங் அண்ட் டிஃபெக்ட்ஸ். ஸோ இந்த 7 விதமான வேஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணால் அதுதான் லீன் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லீனில் வந்து ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லீனில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ்னே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கு நிகராக சிக்ஸ் சிக்மாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் சிக்மா ஈக்குவல் டு 3.4 ppm அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3.4 ppm ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பார்ட்ஸ் பெர் மில்லியன். அதாவது மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டியில் 3 or 4 டிஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அது சிக்ஸ் சிக்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 lakh ப்ராடக்ட், அதாவது 10 லட்சம் ப்ராடக்ட்டை நீங்கள் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை ப்ராசஸோ பண்ணும் பொழுது உங்களுக்கு 3 அல்லது 4 ப்ராடக்ட் டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது சிக்ஸ் சிக்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள்,
ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது டிஃபெக்ட் வந்துட்டாலோ இல்லை வந்து அது ரிஜெக்ட் ஆகிட்டாலோ கண்டிப்பாக அது லாஸ் தான். அந்த லாஸ் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த 6 சிக்மா கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாமே வந்து கன்ஃபார்ம்டு ப்ராடக்ட் அண்ட் அக்செப்டன்ஸில் வந்துடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரீவொர்க் பண்ணணும்னு இருக்காது, ரிஜெக்ஷனும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, டிஃபெக்ட்டும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ 6 சிக்மா வந்து 3.4 ppmன்றது ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒர்க் தான். ஸோ அதுதான் 6 சிக்மா அப்படின்றது. ஸோ இங்கேயும் வந்து கான்செப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா DMAIC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த DMAIC பற்றி நான் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனி வீடியோவே இந்த DMAIC நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், போய் பாருங்கள் அண்ட் DMAIC பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ D அப்படின்னா டிஃபைன், M stands for measure, A stands for analyze, I stands for improve and C stands for control. 6 சிக்மா இந்த DMAIC அப்ரோச்சில் தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இன்னொன்று டிசைன்லேயும் ஃபங்க்ஷன் ஆகுது, அது DMAIC சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அடுத்த செப்பரேட் டாப்பிக்லேயும் பார்க்கலாம். ஸோ இந்த 6 சிக்மாவில் வந்து ஓவரால் மெத்தடாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட். ஏன் ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா 3.4 ppm அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ppm வந்து லைக் பார்ட்ஸ் பர் மில்லியன் நான் சொல்லியிருந்தேன். அது இன்னும் நீங்கள் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் கம் 0.00034% வரும். ஸோ அதனால தான் இது வந்து ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இனி அக்செப்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 99.9997% உங்களுக்கு வரும். ஆல்மோஸ்ட் 100%, ஆல்மோஸ்ட் 0% உங்களுக்கு டிஃபெக்டில் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட்னு 6 சிக்மாவே கூட சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லீனில் வந்துட்டு வேறு என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குது, என்னென்ன ஃபாலோ பிரின்சிபல் பண்ணுறாங்க அப்படின்னா 5S அப்படின்ற இதை ஃபாலோ பண்ணுறாங்க, கைசன் அண்ட் போக்கியோக்யூ. ஸோ 5S கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபேமஸான ஒரு மெத்தட். ஸோ 5S பார்த்தீங்கன்னா செய்ரி, செய்டன், செய்சோ, செய்கிட்சு, சிட்சுகி அப்படின்ற அந்த ஜாப்பனீஸ் வார்த்தைகளை கொண்டு இந்த 5S இயங்குது. ஸோ இதில் இங்கிலீஷ்க்கு நிகரான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட், செட்டிங் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த 5Sஐ ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்விரான்மெண்ட் ஒரு நல்ல ஆர்கனைசேஷனல் கல்ச்சராக இருக்குன்றது தான் வந்துட்டு கான்செப்ட். அதனால 5S அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கைசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சேஞ்ச் ஃபார் த பெட்டர், அதாவது ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த கைசன். அப்போ போக்கியோக்கியோ அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிஸ்டேக் ப்ரூஃபிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஆகட்டும், டிஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த போக்கியோக்கியோ. அப்போ லீன்லேயே இந்த 3 மெத்தட் இருக்கே. அப்போ 6 சிக்மாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சிக்மாவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டூல் இருக்குது, அதாவது SQC டூல் இருக்குது. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிட்டிக்கல் டூல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அனோவா, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. லைக் 7QC டூல்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து 6 சிக்மாவில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து லீனுக்கும் 6 சிக்மாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ லீனுக்கும் 6 சிக்மாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த லீன் 6 சிக்மானா என்னென்னா, இப்போ நான் சொன்ன லீனும் 6 சிக்மாவும் ரெண்டும் கிளப் பண்ணி வர்றது தான் அந்த லீன் 6 சிக்மா கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லீன்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க, 6 சிக்மானா என்னென்னு பார்த்துருப்பீங்க. இது ரெண்டும் சேரும்போது அதோட இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டில் வரக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ குவாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறது தான் தட் இஸ் குவாலிட்டி. கஸ்டமர் டெஃபினட்டாக அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த டாலரன்ஸ் லிமிட்லேருந்து எனக்கு வேணும், மினிமம் மேக்ஸிமம் ரிக்குவயர்மெண்ட் வேணும், அதில் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தட் இஸ் குவாலிட்டி. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியும் கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நார்மலாக வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதும் குவாலிட்டியோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி வித் குவாலிட்டியோடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரிஜெக்ஷன், டிஃபெக்ட்ஸ், வேஸ்ட், ரீசைக்கிள் டைம் அண்ட் ரீஒர்க். அதாவது கண்டிப்பாக நம்ம ப்ராசஸில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிஜெக்ஷன்ஸை, டிஃபெக்ட்ஸை, வேஸ்ட்டை, ரீசைக்கிளை, ரீஒர்க் இது எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் நமக்கு வந்து ரீசைக்கிள் அண்ட் ரீஒர்க்கை நம்ம மிச்சம் பண்ணாலே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ராசஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த லீன் 6 சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது. அடுத்தது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாலே நமக்கு ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும். டெஃபினட்டாக ஆர்கனைசேஷனோட க்ரோத் வந்து வேறு லெவலில் இருக்கும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆப்ரேஷன் காஸ்ட்டும் வந்து இது மூலியமாக நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த லீன் 6 சிக்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய மேஜர் பெனிஃபிட்ஸ் இது தாங்க. ஸோ அடுத்தது யார் இந்த லீன் 6 சிக்மா கான்செப்ட்ஸை படிக்கலாம்?
இப்போ நான் காமிக்க போகிற இதில் வந்து நீங்கள் இதில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் படிக்கலாம். ஸோ மேனேஜர் கேட்டகரியில் இருக்கீங்களா, டெஃபினட்டாக நீங்கள் லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட்ஸை படிக்கலாம். டைரக்டர், ப்ராஜெக்ட் லீடர், இல்லை டீம் மெம்பர், இல்லை ஆப்ரேஷன் பர்சன், இல்லை ஃப்ரெஷர், இல்லை நீங்கள் ஒரு டிஎல்லாக இருக்கீங்க, டீம் லீடராக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த சிக்ஸ் சிக்மா கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ இது படிக்கும் பொழுது என்ன பெனிஃபிட் இருக்கும்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இதை நீங்கள் படிக்கும் பொழுது டெஃபினட்டாக உங்களோட கரியரும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அண்ட் உங்களோட ஆர்கனைசேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் க்ரோத்தும் இருக்குது, உங்களோட அஃபிஷியல் க்ரோத்தும் இதில் உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் இந்த லீன் சிக்ஸ் சிக்மா கான்செப்ட்ஸை நிறைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய ஆர்கனைசேஷனில் என்கரேஜும் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேயும் வந்து ஆன்லைன் லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் ஏன் இப்போ வந்து எத்தனையோ பெல்ட்ஸ் இருக்குது, அதில் ஏன் நம்ம லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷனுக்கு ஸ்டார்டிங் லெவல் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் தாங்க. ஸோ அதனால சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் பெல்ட், எல்லோ பெல்ட் கூடவே சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து க்ரீன் பெல்ட் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா பிளாக் பெல்ட் படிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு க்ரீன் பெல்ட்டுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ சிக்ஸ் சிக்மா ஆன்லைனில் லீன் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டியூரேஷன் உங்களுக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ எக்ஸாமோட பீரியடும் சேர்த்து தான் 1 to 2 months ஆகும். அண்ட் இதோட செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 செஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த 10 செஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச். ஸோ 10 செஷன்றது 11 கூட ஆகலாம், இல்லை 12 செஷன் கூட ஆகலாம். பட் அந்த சொன்ன 1 month to 2 monthsக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அண்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் உங்களுக்கு ஆவரேஜாக 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரும். இட் டிபெண்ட்ஸ், பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச் சைஸ். ஓகேங்களா. அடுத்தது டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்களா, ஃப்ளெக்சிபிள் பேட்சஸ் இருக்கும். அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச் சைஸ். அது கூட 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச் சைஸ். அண்ட் ஃப்ளெக்சிபிள் பேட்சஸ்னு சொல்கிறது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அப்ராட்லேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நைட் பேட்சஸும் இருக்குது. உங்களுக்கு மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நீங்கள் அந்த எந்த டைம் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு கால் டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வி ரிசீவ்ட் அன் அவார்ட் ஃப்ரம் சிலிகான் இந்தியா மோஸ்ட் ப்ராமிசிங் சிக்ஸ் சிக்மா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் கன்சல்டன்சின்னு சொல்லி அவார்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களால் தான் முடிஞ்சது. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு செஷன் ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் டியூ டு செஷன்ஸ் நிறையா இருக்காங்காட்டிக்கு போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, this is Prashant signing off. Thank you so much.